மேபி ஒன்று தான்டா. ஏன்னா பார்க்குற எல்லா ரூம் ஒரே மாதிரி எல்லாரும் ரத்த காட்டேற மாதிரி இருந்துச்சு அப்படியே. ஏன்னா குனிஞ்சு நடந்தது ஒரு ரத்தத்துக்காக அலையுது. வெளியில் நல்லா கேட்குதுடா. இங்கே யாராவது இருக்கீங்களா? போதுடா கடைசி ரூம் ரத்தக்கா வந்து பக்கத்தில் வந்துருண்டா. சுற்றி வரீங்க. இந்த பிளட்டுக்காகனா கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. மார்க்க சொல்கிறா. உங்களால் கண்டிப்பாக என்னோட பிளட்டை எடுத்துக்க முடியும். கொடுமைகள் நடந்து இறந்துருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ப்ளீஸ் எங்கள் முன்னாடி ஒரு விஷயம் வரலாம். நீங்கள் நாங்கள் வரும்போது பயங்கரமாக மழை பெஞ்சிட்டு இருந்தது. கொஞ்சம் மழை குறைஞ்சிருக்கு, ஆனால் தூரிட்டு தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு போகும் போல். அதனால் ஐஃபோனில் தான் வீடியோ ஷூட் பண்ணுறோம். இவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். போய் பார்க்கலாம், இன்ட்ரோ கொடுத்துடலாம். இந்த இடத்துல மர்மமான முறையில் யாரோ ஒருத்தவங்க இறந்து கிடந்ததாக சொல்கிறாங்க. அது யார் என்னன்றது யாருக்குமே இப்போ வரைக்கும் தெரியல. ஆக்சுவலாக இந்த ரோடு இருக்குல்ல, இது வந்து ஒரு கிராமம். இந்த ரோடு மெயின் ரோடு பக்கத்துலேயே தான் இப்போ இந்த பில்டிங் இருக்குது. வீடியோ எடுத்து முடிகிற வரைக்கும் பாருங்கள், ஒரு வண்டி கூட கிராஸ் ஆகாது. அதிகபட்சம் போனால் 1 or 2 தான் போகும். ஏன்னா அந்தளவுக்கு இந்த ரோடை யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஏன்னா சேஃப்டி இல்லாத ரோடு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மர்மமான முறையில் இறந்து போனவங்க யார் என்னன்ற டீட்டெயில் இப்போ வரைக்குமே தெரியலன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி இந்த பில்டிங்கை சுற்றி வேலி புதுசாகவே போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த லொக்கேஷனை பற்றி எங்களுக்கு தெரிஞ்சப்போ இந்த இடத்துல வேலிலாம் கிடையாது. இப்போ ரீசெண்டாக தான் புதுசாக யாரோ போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வனவிலங்குகள் எல்லாம் நிறைய வர ஏரியா. அதனால கூட கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க் இல்லை, ஓரளவுக்கு இருக்குது. நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு அவங்க யார் என்னன்றதையும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவோம். இறந்து போனது யாருன்ட்டு உள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து அல்லமீன் வந்திருக்காரு. அப்போ வெங்கடேஷ் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். போங்க. நான் கவனிச்சேன் நம்ம பேசிட்டு கிளம்பலாம். இல்லை டக்கு சவுண்டு கிடைச்சி இந்த இடத்துல கிடைச்சி நான் சவுண்ட் வருங்க. அது மாதிரி கேட்குது. சைக்கோ எதுவும் இருக்க போகிறான்டா. இது வந்து ஒரு கொஞ்சம் பெரிய லொக்கேஷன் தான். ஆனால் எங்களால் கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. எங்களால் இந்த இடத்துல எந்த அளவுக்கு கரெக்டாக வீடியோ எடுக்க முடியும்னு தெரியல. ஏன்னா இந்த இடத்துக்கு ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கோம். நான் உங்ககிட்ட சொன்னேன் என்ன நடந்துச்சுன்ட்டு. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். உள்ள சவுண்ட் கேட்குது. இங்கே கிடைச்சல அது பின்னாடி நல்லா கிடைச்சது. செம்மையாக கிடைச்சிருக்கு. உள்ள யாரோ கதர்ன மாதிரி கேட்டுச்சு. மனுஷங்க சவுண்டு கேட்டுச்சு. என்ன அல்லோ உங்கள் பேர் கண்டிப்பாக அங்கே கேட்டது அமானுஷமாக அந்த கதை தான் சுத்தமாக கேட்டால் அப்புறம் நம்ம கதை சத்தம் எவனையும் கேட்காது. எவனுமே இல்லை. பக்கத்தில் வீடே கிடையாது. ஒரு நிமிஷம் அதுக்கு முன்னாடி யாரோ யூரின் போகிற சவுண்ட் கேட்குது. இவ்வளோ நேரம் கேட்காம இப்போ மட்டும் கேட்குமா? அந்த சைடு ஓலை வீட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அந்த சைடு இவ்வளோ நேரம் கேட்கலையடா. அம்மா செருட்டு வர நட்சத்திரம் அதிகமாக இருக்காது. பேய் அதிகமாக நிற்க அனுமானம். உள்ள போய் பார்க்கலாமா? தண்ணி வேகமாக வர சவுண்ட் கேட்குது. இவ்வளோ நேரம் கேட்கல, அதனால தான் நான் சொல்கிறேன். சொட்டு சொட்டு மரம் வெட்டுற மாதிரி இப்போ நல்லா ஊற்றுற மாதிரி கேட்குது. சும்மாறா, இது பாம்பு வச்சுட்டா. பைத்தியம்டா நீ. இதை வந்து பாம்பா இருக்கா? வேறு உனக்கு பச்சையாக இங்கே பாடுறா ஒயரு தம்பி இங்கே போட்டு வச்சிருக்காங்க. காலில் பட்டுச்சுடா. இது கட்டின கம்பி ப்ரோ. ரொம்ப 10,000 வந்துட போகிறான்டா. அதெல்லாம் வேணுனேவாட சரி போ நேரம் போ, திரும்ப ஓ. இது கட்டினதுக்கு உண்மையில கை கை புள்ள இருக்கு. கால் அவங்க பார்த்துவாங்க. வேகமாக உள்ள போ. நீ போ. கேமரா ஆன் பண்ணுங்க. பார்த்து வாங்கடா. இந்த சவுண்டு தான் நமக்கு அப்படி தோணியிருக்கு. டம்மு டம்முன்னு கேட்குதுடா. அப்படிங்க
உள்ளே என்ன இருக்குன்னு தெரிலடா. கேமரா வேணும்டா. இதில் காட்ட முடியாதுடா. உள்ளே தெரிய மாட்டேது. இல்லை லைட்டாக எடு. சரி இது இப்படி லைட் எடுக்குதா? உள்ளே போகிறது அந்த சைடு தான் போகணும். லைட் அடித்து பார்த்துப்போம் உள்ளே என்ன இருக்குன்ட்டு. தெரியாமல் நம்ம போட்டுக்கோ. எலி ஒன்று மேலே இருக்குது. அந்த சைடில் டோர் பூட்டி இருக்குது. சரி போனால் அங்கிட்டு போய் பார்க்கலாம். பில்டிங் அங்கங்கே இடிஞ்சு கிடக்கு. யாரோ இடிச்சிருக்காங்க, அப்புறம் பாதியிலே நிப்பாட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். மலைக்கு ரொம்ப ஊறிட போதுடா. நம்ம மேலே விழுந்துரும். யாரும் எதுவும் இடிச்சிடாதீங்க. ரொம்ப பதறாக இருக்குது ஆக்சுவலாக. வாசு வாசு அமுங்குதுடா வாசு. ஆவா வந்துடுங்க, அங்கிட்டு வாங்க. அமுங்குதுடா இது. கத்தாதீங்க தயவு செஞ்சு. கேட்குதுடா, நல்லா கேட்குது. அங்கே எதுவுமே இல்லை. இந்த சைடு இருந்து இங்கிட்ட இருந்து அங்கிட்டு வழி இருக்குது. இங்கிட்டு வர சவுண்டு கூட அங்கிட்டு கேட்கலாம். சரி போகலாம். இதுல தான் பார்த்தோம். வினோதமாக இருக்கிற இந்த இடமே. தெரியுதா பில்டிங்ஸ்லாம்? ரொம்ப பெரிய பெரிய பில்டிங்ஸே இருக்குது. இதுள்ள போகவே முடியாது போலடா, அந்தளவுக்கு முள் வளர்ந்துருக்கு. ரொம்ப நேரம் கழிச்சு இந்த ரோட்டில் லாரி போகுது. அது மட்டும் இல்லை ப்ரோ, அந்த சைடில் நம்ம வரும்போது அங்கே யாரோ நின்று நம்மளை பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தோணுச்சு. அங்கே சொல்கிறீங்களா? நல்லா கேட்குதுடா. என்ன ப்ரோ சவுண்டு கேட்டுட்டு இருக்கு? பேசி பாரு. ஹவுசிங் ஆல்ரெடி கேட்போம். இந்த பில்டிங்கில் யாரோ இறந்து போனீங்கன்றது கேள்விப்பட்டேன். அப்படி யாராவது இங்கே இருந்தீங்கன்னா உங்களால் இந்த டவுசிங் ராட் மூலிமா எங்கள் கூட பேச முடியும். உங்களால் இந்த டவுசிங் ராடை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஆக்சுவலி எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக அது வந்து எனக்கு பிடிக்கும் போது பைக் கை சேக் ஆகிட்டே இருக்குது. அதனால் அந்த மீனே பண்ணட்டும், கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால். ஓகே, இங்கே யாராவது இருந்துச்சுன்னா மெதுவாக எக்ஸ் மாதிரி போங்க. எக்ஸ்பீரியன்ஸா? இல்லைடா இப்படிதான் இருந்தோம். எப்படி வச்சுட்டு எப்படி கேள்வி கேட்குற? நேராக வச்சுருக்கேன். நேராக வச்சு தான்டா கேட்கணும். இல்லடா நான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றோம்டா. அப்படியே இருந்துருச்சா? ஆமா. சரி ஓகே, இன்னொரு தடவை சொல்லுங்கள். அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி தெரிஞ்சிருக்கு. இங்கே யாராவது இருந்துச்சுன்னா எக்ஸ் மாதிரி போங்க. நீங்களே வைக்கிறீங்க எக்ஸ் மாதிரி, நேராக வைங்க. காட்டுறோம் ப்ரோ, ஓடி காட்டுறான்டா. ஓகே இல்லைண்ணா வாய் மாதிரி போங்க. ஓகே, இல்லைன்னு வருது. அவர் ஆட்டிட்டு இருக்காரா? அவர் ஏய், கீழே அவன் போன வாட்டியே இறக்கி பண்ணலடா ஒழுங்கா. நீயே பேசுற வாசு. ப்ரோ ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? இல்ல ப்ரோ ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றோம். கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நார்மலாக இருங்க, பதட்டப்படாத. பயமா இருக்கு ப்ரோ. பயப்படாதடா. ஓகே, கீழே பிடிங்க, மேலே பிடிக்காதீங்க, நேராக வைங்க. ஓகே, கேளுங்க. இங்கே யாராவது இருக்கீங்களா? மெதுவாக பேசுங்க, கத்தாதீங்க. போதுடா. ஓகே, வெயிட். ஹலோ, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா எங்கள் பக்கத்தில் வரலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம், உங்களுக்கு எந்த ஒரு கெடுதலும் நாங்கள் பண்ண போகிறதில்ல. நீங்கள் பாயா கேர்ளான்னு கேளுங்க. பாய்னா எக்ஸு, கேர்ள்னா அப்படி ஓப்பன் பண்ணிட சொல்லுங்கள். நீங்க பாயா கேளா? பாய்னா எக்ஸ் போங்க, கேர்ள்னா வாய் போங்க. பாய்னா தானே எக்ஸ் சொன்னார். பள்ளி கட்டிச்சு பற்றி கட்டா. பள்ளி கரெக்டாக கட்டி கொடுத்துச்சு. பள்ளி கரெக்டாக கட்டி கொடுத்துச்சு. பைத்தியக்காரா
யாரோ போன மாதிரி இருந்துச்சுடா வாசு. அந்த கல்லுக்கிட்ட. சரி விடு விடு. அந்த போது அந்த சைடில் சவுண்டு கேட்டுச்சா? ஆமாம், நான் சொல்கிறேன்ல, அந்த சைடு யாரோ போன மாதிரி இருந்துச்சுடா. என்ன பண்ணோம் ப்ரோ? விரிஞ்சிருச்சு. கேர்ள்னு அர்த்தமா? ஆமாம். ரெண்டுமே வந்துச்சா? இல்லை போய் கேர்ள் தான் வந்துச்சு. சரி ஓகே. அதை பாடுறா. எங்கடா? இங்கே ஒன்றும் இல்லைடா. கல் உனக்கு அப்படி தெரிஞ்சிருக்கும்டா. ஏன் ப்ரோ இந்த கல் ரொம்ப வித்தியாசமாக இருக்கு? ஒன்றும் இல்லை, வாங்க பில்டிங்குள்ளே போகலாம். எப்படி இந்த வழியா? எனக்கு கத்தியே எனக்கு ஆட்டா இதோ சீக்கிரம் போங்க. நான் இங்கே ரொம்ப நேரம் இந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா இப்போ ஒருத்தர் 2 வீலரில் வந்து தூரமாக நின்று ஹாரன் அடித்து இது பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் போகல. ஆக்சுவலாக எங்கள் கார் வேறு அந்த ரோடு யாரும் வரமாட்டோம். பைக்கில் வந்து கூட கிட்ட வந்து கேட்கல பற்றியா? 2 வாட்டி ஹாரன் அடித்து நம்மளை தான் வர வைக்க பார்க்குறான். ஆனால் நம்ம உள்ளே இருக்கோம், கூப்பிட கூட மாட்டான். ஹாரன் தான் அடிக்கிறான், பக்கத்தில் வரவே மாட்டான். இருந்தால் வாங்க தம்பி அப்படின்னு கூட கூப்பிட்டுருவாங்க. வரதுக்கு பயம். கூப்பிட்றாங்க. அதான் அப்புறமா வெளியில் வரப்போ பேசிக்கலான்ட்டு வெளியில் கூட வெயிட் பண்ணலாம். ஸோ ரொம்ப நேரம் இங்கே இருக்க முடியாது. இப்போ கூட ஒரு சவுண்டு கேட்டுச்சு. ஆக்சுவலாக நல்ல இடம். இதை மிஸ் பண்ணவும் எனக்கு தோணலை. அதனால் நான் எடுத்துகிட்ருக்கேன். இல்லைனா எப்போயும் வெளியே போயிடுவோம். ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு. நாங்கள் சவுண்டாக எடுப்போம். தயவு செஞ்சு பதட்டப்படாதீங்க. என்ன நடந்தாலும் கத்திராதீங்க. ஏன்னா ஊருக்காரங்க என்ன நினைப்பாங்கன்னா, இதுக்குள்ளே வந்து எங்களுக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, அந்த மாதிரி யோசிப்பாங்க. ஸோ எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இது வந்து விழுந்துச்சு. கேமராவில் வேறு மிஸ்ட்டு ஃபார்ம் ஆகுது. இல்லை எதுவும் இல்லை. தலையில் எல்லாம் பார்க்குது. இங்கே மட்டும் ஈரமாக இருக்குது. பில்டிங் உள்ளே எப்படி ஈரம் வந்துச்சுன்னு தெரியல. சரி வாங்க போ. என்ன சொல்கிறேன்? ஏன்டா பஞ்சா இருக்குது? பஞ்சமில்லா எரிச்சிருக்காங்கடா. ஏதோ இங்கே எரிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள். இங்கே மட்டும் ஏன் எரிக்கணும்? அப்போ எதையோ இந்த இடத்துல வச்சு எரிச்சிருக்காங்க. இந்த இடத்துல தான் உங்களை எரிச்சாங்களா? இந்த இடத்துல பாடுற சென்டரில் இது கூட இருக்குது. உடம்பு எரிச்ச மாதிரி தான் இருக்கு. ஆமாம், பாடி எரிச்ச மாதிரி இருக்கு. வேறு எங்கேயுமே இல்லை. ப்ரோ டவுசிங் கார்டு அங்கே வச்சு கேளுங்க. இங்கே கொடுங்க, நான் கேட்குறேன். இதை அவன்கிட்ட கொடுங்க. இந்த இடத்துல தான் உங்களை எரிச்சாங்களா? அப்படின்னா இப்படி சொல்லுங்கள், இல்லைன்னா இப்படி சொல்லுங்கள். அங்கே வர சிவில் இதுக்குள்ளே இருக்கிறதா? இந்த சவுண்டு தான் நம்ம என்ட்ரன்ஸில் கேட்டுச்சு இல்லை? டொக்கு டொக்கு டொக்குன்னு. அதான் நிமிஷம். எங்ககிட்ட நீங்கள் எந்த ஒரு பயமும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு எங்களால் உதவி மட்டும்தான் நடக்குமே தவிர எந்த ஒரு கெடுதலுமே நடக்காது. நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறேன். நீங்களே எங்களை எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். ஆக்சுவலாக உங்களை இந்த இடத்துல எரிச்சிட்டாங்களா? இழுக்குதுரா. ட்ரை பண்ணுறது, அதால் இந்த டவுசிங் கார்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. பட் வாய்ஸ் மூலயமா நமக்கு பதில் வருது. அக்னி கிட்ட இருக்கிறப்ப அதால் கண்ட்ரோல் பண்ண முடியும். வெளியே ஈஸியாக பண்ணிச்சுடா. வருது, ஆனால் ரொம்ப கஷ்டப்படுது. இந்த மாதிரி தெரியுதா? இழுக்க கஷ்டப்படுது. ஆக்சுவலாக எக்ஸு தான். வந்துருச்சு. அழுகுதுரா.
ரூம் பண்ணி காட்டுறா எக்ஸு இங்கே தான் வச்சுருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சது சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது. ஏன்னா செகண்ட் எல்லாமே இது உங்களோட தான். என்னதுரா இவன் காட்டு கேமரா. பனிக்காலத்தில் யூஸ் பண்ணுறது. இது உங்களோட பொருளா? அதோட பொருட்கள் கிட்டக்க அதுக்கிட்ட எனர்ஜி அதிகமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அதான் ஐடென்டிஃபை பண்ணி. ஆனால் ஆக்சுவலாக பஞ்சு இருந்தால் எல்லாமே இது முடியுது. எக்ஸ் தான் வருது. ஓகே, உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு யாருமே இந்த கேள்வி கேட்கலையா? இங்கே சில பேர் பாட்டல் சரக்குலாம் இருக்கு. போதையில் இருந்தவங்க தான் அவங்கள ஏதாவது பண்ணிட்டாங்களா? பக்கத்தில் வருதுடா. நீ கேள்வி கேட்க பக்கத்தில் வருது. நான் உங்களை ஏதோ பக்கத்தில் விட்ட மாதிரி அப்படி விழுத்த மாதிரி தோச்சிடும். அது சரி ரெடி. அது இல்லைனா அவருக்கு பின்னாடி அங்கே டெட்ரா எதுனா இருக்குன்ட்டு சரி பூரா இங்கே பார்த்தியா வேப்ப இலையாக இருக்குது இந்த இடத்துல மட்டும். வேப்ப இலையாக இருக்குது பார்த்தியா? வேர்க்கடலையா? வேப்ப இலை ஒருவேளை ஏதாவது சோனியத்துக்கு இங்கே அப்புறம் வேப்பில வந்துச்சு. எரிச்ச இடத்துல மட்டும்தான் வேப்பில் இருக்கான்னு பாருங்க. பின்னாடிலாம் பாடுறான். அங்கெல்லாம் இல்லைடா. யாரோ வேப்பிலையெல்லாம் கொண்டு போட்டிருக்காங்க. மேபி கொண்டவனுக்கு இதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிருக்கலாம். அவன் பயந்துட்டு வந்து வேப்ப இலை இது மாதிரி ஏதாவது கொண்டு வந்து போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சம்திங் ஏதாவது வந்துடுச்சு அந்த மாதிரி. கரெக்டாக இந்த இடத்துல மட்டும் கிடைக்கு. காட்டுறான் சரி போகலாம். இந்த இடத்துல நம்ம ரொம்ப நேரம் இருக்க வேணாம். ஆக்சுவலாக இப்போ ஒரு பஞ்சு சின்ன திருப்பி போய்கிட்டோம். எல்லா பஞ்சுமே எரிஞ்சிடும். ஆனால் இங்கே மற்ற எந்த பஞ்சுமே எரியல பார்த்தியா? இல்லைடா, இந்த இடத்துல ஏதோ நடந்துருக்கலாம். அதுவுமே இதுலேயே எஸ் வந்துருச்சு. ஒருவேளை அந்த எரிச்சிட்டு ஏதோ அமானுஷம் இருக்கனால தான் அந்த வேலி போட்டாங்களோ, யாரும் உள்ள வந்து இது ஆயிடக்கூடாது. இங்கே கொண்டு வந்து எரிச்சு கர்மம் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன். அப்படிதான் தெரியும். இன்னும் ரயில் தண்டவாளம் மாதிரி இருக்கு. ஏதோ அந்த இதுக்கு பஞ்சு இது மாதிரி. உங்களுக்கு கொடுமைகள் நடந்து இறந்துருக்கீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. எங்களுக்கு உங்கள் மேலே ரொம்ப அன்பு இருக்குது. எங்களை நீங்கள் நம்பலாம். உங்களுக்கு எதனா பிரச்சனை இருந்தால் கூட எங்ககிட்ட நீங்கள் சொல்லலாம். உங்களோட குரலை எங்களால் கேட்க முடிஞ்சது. ப்ளீஸ் எங்கள் முன்னாடி ஒரு விஷயம் வரலாம். நீங்கள் உங்களை பார்க்கணுன்றது அதுதான் எங்களோட வேலை. உங்களுக்கு எதனா உதவி வேணும்னா கூட நாங்கள் செய்வோம். அது எவ்வளோ பெரிய உதவியாக இருந்தாலும் கண்டிப்பாக செய்வோம். ப்ளீஸ் எங்கள் முன்னாடி நீங்கள் வரலாம், உதவி பண்ணுங்க. ஒரு மாதிரி வித்தியாசமாக போகுது. ரொம்ப கூட எங்கள் முன்னாடி வர முடியுமா? ஓடி ஒளியாமல் எங்கள் முன்னாடி பயப்படாமல் உங்களால் நிற்க முடியுமா? ப்ளீஸ் ஓடி ஒளியாமல் எங்கள் முன்னாடி பயப்படாமல் உங்களால் நிற்க முடியுமா? எந்த ரூம்டா? அந்த ரூம் தான். பார்த்துக்கணும். ஹலோ, என்னோட கையில் உங்களால் தொட முடியும்? இது கம்முன்னுடா. இவன் என்ன பரவாயில்ல இப்படி பண்ணிட்டு இருக்கான் புதுசா. டேய் என்னோட கையில் உங்களால் டச் பண்ண முடியும்? என்னடா ப்ரோ? ஃபீல் பண்ண முடியுமா? ஹலோ, டீ கம்முன்னுடா. ஏதாவது பண்ணிட போதுடா. அசு ப்ரோ பார்த்து ப்ரோ. ஏதாவது இது ஏன்னா கையெல்லாம் நிற்கிட்டு இருக்கான். அந்த இடம்டா அவசியம். ஆமாம் ப்ரோ, அந்த தெரிஞ்ச இடத்துல தான் திரும்ப வந்துட்டோம். இது போய் படுத்துருச்சா? அந்த பக்கம் போய் நம்ம எப்படி வந்துட்டோமா? ஆமாம், அது நடந்தது பத்தியா? இது ஆக்ரோஷம் ஆயிடுச்சுடா. எதுக்காக அழுதுங்க நான் தெரிஞ்சுக்கலாமா? ப்ளீஸ். பார்க்குறப்ப வினோதமா இப்படி இப்படி இப்படிலாம் போதுடா. எனக்கு கொலைன்னு இது பார்த்தீங்களா ப்ரோ? ஆமாம் ப்ரோ, பயங்கரமாக இருந்தது. ஒரு காட்சி கை இப்படி கார்பாடு வரும். இங்கே வரலாம். பயமா இருந்துச்சு. வித்தியாசமாக போச்சு.
நான் கடைசியில் அந்த இடத்துல எண்டில் உள்ளே போகிறப்ப தான் நான் பார்த்தேன். அந்த டைம் பார்த்து என்கிட்ட கேமரா எல்லாம் போச்சுடா. நான் ஐஃபோன் வச்சுருக்கோம், அதில் ஒழுங்காகவே தெரிலடா. நான் பத்திரம் பார்த்தா திரும்பி பார்த்தேன், கையும் இப்படி போயிட்டு பார்த்தாலே தெரியுது ப்ரோ, ரொம்ப கொடூரமான முறையில் இறந்துருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் அந்த எண்டில் பார்க்கும்போது ரொம்ப கருகி போன மாதிரி இருந்தது அவங்களோட பாடி. ஆமாம், கருப்பாக தான் இருந்தது. ரொம்ப எரியும் போது அவங்க உடம்பெல்லாம் ரொம்ப வலிச்சிருக்கும். எனக்கு புரியுது உங்களோட வேதனை. ஸோ நீங்கள் எங்களை நம்பலாம், எங்கள் முன்னாடி வாங்க, பயப்பட வேண்டாம். எங்களுக்கும் உங்களை பார்த்து பயம் கிடையாது. ஆக்சுவலாக நெருப்பு எரிஞ்சு செத்தவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருப்பாங்க. சரி, உள்ளே போய் வேறு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதாடா? ஹலோ, உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டு தான் நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், ரொம்ப கஷ்டப்பட்டு. இருக்கீங்களா? பாதை இல்லைடா. அப்படி சுற்றி வருவோம். ரொம்ப பதறாக இருக்கேன். அங்கிட்டு போகணுமா? இறங்கி அப்போ என்னாச்சு? பார்த்து இறங்குங்கடா. ஃப்ளாஷ் அடிச்சுக்கோங்க எல்லோரும், ஃபோன் எடுத்து. ஒன்றும் இல்லை, செடிலாம் இல்லை, அந்த சைடு போயிட்டீங்கன்னா தேவையில்லை ஃப்ளாஷ். வெளியில் வந்தோன்னே ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, உள்ளே ஒரு மாதிரி அந்த அனலாகவே இருந்துச்சு. அந்த எரிச்சனாலேயோடா இவ்வளோ மழை பெய்யுது கைஸ். ஆனால் உள்ளே வந்து அவ்வளோ அனல் அடிக்குது. அதான் அது அங்கிட்டு இருக்க ஊரில் இருக்கிற ஸ்ட்ரீட் லைட்டு. அங்கே பார்த்தோம். இங்கே பாருங்க, ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் இந்த வீடியோ எடுக்கிறோம். எங்களால் ஒழுங்காக எடுக்கவே முடியல. ஓ மை காட், மரம் ஃபுல்லாகவே முள்ளுடா. வேகமாக இல்லை, அப்போ தான் இதாகும். இல்லை இல்லை, நான் எடுத்துக்கிறேன். ஓகே, பொறுமை பொறுமை. தோசை நடு கொடு. கண்ணில் குத்தாமல் பார்த்துக்கோங்க. அல்ல மீன் உங்கள் கண்ணை பார்த்துக்கோங்க. ஓகே போங்க. ஓகே ஓகே, இருங்க, விட்டுருங்க, பின்னாடி வாங்க. ஓகே ஓகே, மரமே பிடிக்குது, இந்த மரத்தை டச்சே பண்ண முடியாது. எல்லாம் அப்படி போங்க. வாங்க, நான் பிடிச்சிட்டேன், போங்க. விட்டுறாதரா, ஏதாவது கோவம் இருந்தா. ஆஹா, போ உள்ளே போ, உள்ளே போ, வேகமாக போங்க. இங்கே இருக்கு படி, போங்கடா. போடா, போனால் நான் போக முடியும். போ. சவுண்ட் கட்டுச்சு, போ உள்ளே போ. ஆனால் எவிடன்ஸ் இருக்கா பாருங்கள். ஏதாச்சும் நமக்கு கிடைச்சாதான் கம்யூனிகேட் பண்ண ஈஸியாக இருக்கும். தனியாக போகாதராடி. நம்ம செய்யுமா ப்ரோ? எனக்கு டவுட்டு. நம்ம ஃபஸ்ட்டு போனால் இடமும் இதுவும் செய்யும் ஒரே மாதிரி இருக்குது. அப்படியா? குழந்தை சின்ன பிள்ளையோடது இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அரண்ய போட்டிருக்கு. சின்ன பசங்க இந்த மாதிரி பொம்மையெல்லாம் சேகரித்து வச்சுப்போம் சின்ன வயசு. அது என்ன சைன் யாருக்கு தெரியுதா? ஒரு பூ ரெண்டு. இல்லை, இங்கே ஒரு சைன் இருக்குது கைஸ். யாருக்கு தெரிஞ்ச இந்த சைனை வந்து பேரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இது ரொம்ப புதுசு, பழசு இல்லை. இவ்வளோ மழைலாம் பெஞ்சு ரத்தமாக இல்லை. அங்கே பாடுறா, அந்த கடைசி ரூமை பாரு. தெரிய மாட்டேதுடா எதுவும். அங்கிட்டு வா, சீக்கிரம் போடா. அங்கிட்டு எனக்கு வேற ரத்தம் வருதுடா. ஆமாம், ரத்த காவல்டா பக்கத்தில் வந்துடும்டா. ரத்தம் வருது, கூப்பிடாமலே வந்திருக்கு. இப்போ அதுக்காக போகிற இடத்துலலாம் ரத்தத்தையால் வர வைக்க முடியும். முள்ளு கிழிச்சது. இந்த ஃபஸ்ட் எய்ட் எடுத்து போட்டு விட்டா. நீ எட்டி பார்த்தது நான் அவ்வளோ தெளிவாக பார்த்தேன். ரத்தம் தான்டா ரீசன். ஏன்னா கூப்பிடவே இல்லை நம்ம இந்த தடவை. அங்கே போகிறோம்.
பின்னாடி பார்த்தேன்டா. என்னடா என்னைய மாதிரி இன்னைக்கு நீ பண்ணிட்டு போச்சுடா இப்போ போச்சுடா. ஆனால் இங்கே எட்டி பார்த்தேன், நான் பார்த்தேன். ஆனால் இப்போ போச்சுடாங்கிறல்ல. வீட்டில் வந்துட்டு பார்த்துட்டா கேமரா எடுத்தியா? இப்போ போச்சுடாங்கிறல்ல. வீட்டில் வந்துட்டு போயிட்டே சொல்கிறேன்ல, இப்போ நாங்கள் பேசுவோம். இது மெதுவாக போகலாம், இதுட்டு ரொம்ப உங்களால் இதில் கையை டச் பண்ண முடியும். என்னோட பிளட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என் பக்கத்தில் வர முடியுமா? உங்களுக்காக நான் இவ்வளோ தூரம் பண்ணுறேன், அப்போயாவது புரிஞ்சுக்கோங்க எங்களை. என்னோட பிளட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், நான் அதுக்கான அனுமதி கொடுக்குறேன். இந்த பிளட்டுக்காக தான் இப்போ வந்தீங்களா பக்கத்தில்? உங்களுக்கு பிளட்டு வேணுமா? கண்டிப்பாக நான் உங்களுக்காக அதை கொடுக்க ரெடியாக இருக்கேன். சவுண்டு நீங்கள் வந்து எங்கள் முன்னாடி இதை கேட்டு என்னோடய பிளட்டை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஹலோ, தப்பா படுறா. கோவப்பட வேணாம். நான் அட்லீஸ்ட் என்னோட கையை டச் பண்ணுங்கள் போதும். என்னோட கையாவது டச் பண்ணுங்க. கேமரா கரெக்டாக எடுங்க. எனக்கு ரத்தம் வருது. என்னதுடா? குத்துச்சுடா. இல்லை டைவர்ட் பண்ணுறா. எங்கே குத்துச்சுடா. பார்த்துச்சுடா. உங்களால் என்னோட கையை டச் பண்ண முடியுமா? கேமராவை கரெக்டாக வச்சுக்கோங்க. உங்களால் என்னோட கையை டச் பண்ண முடியுமா? நான் என்னோட கையை நீங்கள் டச் பண்ணால் நான் உங்களுக்கு என்னோட பிளட்டை கொடுப்பேன். வேணாம் ப்ரோ, அதுக்கப்புறம் அப்படியெல்லாம் பேசுவீங்க. பெட்டை தொடச்சு விட்ருவோமா? ஹலோ ஹலோ, போச்சுடா போச்சுடா. இங்கே தாண்டா சுற்றி சுற்றி வருது. ஃபஸ்ட்டு அதை தொடரா வாசு. தேவையில்ல பண்ணாதரா. பக்கத்தில் வருதுடா. சத்தியமாக வேணாம் ப்ரோ. பக்கத்தில் சுற்றிட்டு இருக்கடா ஆத்மா. புரிஞ்சுக்கடா வாசு. கரெக்டாக கேப்சர் பண்ண புரியுது. நீ அது அழைச்சி விட்றா ப்ளீஸ்டா. கொஞ்சம் அமைதியாக பக்கத்தில் வருதுடா. அமைதியாடுறான்னு சுற்றி வருதுடா வாசு. கேமரா கரெக்டாக புரியுது. பக்கத்தில் உங்களால் வர முடியும். என்னை சுற்றி வரீங்க. இந்த பிளட்டுக்காக தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு தரேன், நீங்கள் எடுத்துக்கோங்க. மார்க்க சொல்கிறா. உங்களால் கண்டிப்பாக என்னோட பிளட்டை எடுத்துக்க முடியும். என்னடா பண்ற? பிளட்டை கூட நான் இந்த இடத்துல உங்களுக்காக கொடுக்குறேன். இடத்த எடுங்கடா. உனக்கு கேப்சர் பண்ணுறது முக்கியமா உயிர் முக்கியமா? எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவே ரக்கமே கிடையாது. ஆக்சுவலாக நாங்கள் இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ சொல்கிறோம், அதுக்காக வராத நீங்கள் இந்த பிளட்டை பார்த்துட்டு எங்கள் பின்னாடி சுற்றி வரீங்க. நான் சொல்கிறது கரெக்டாக? பிளட்டுக்காக எங்களை யூஸ் பண்ணலான்னு ட்ரை பண்ணிங்கன்னா அது நடக்காது. உங்களுக்கு உண்மையிலே எங்கள் கூட பேசணுன்ற ஒரு தாட் இருந்துச்சுன்னா நீங்கள் பேசலாம். பட் செல்ஃபிஷாக பிளட்டுக்காக எங்கள் பின்னாடி வராதுங்க. ஹலோ, கோவப்படுத்துறா. ரத்த காட்டேரி புண்ணாக இருக்கும்போதுடா. அதை வேறு நீங்கள் கூட கட்ட வச்சு கட்டிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ரொம்ப தப்பாக படுது. என்ன தெரியுமா? இப்போ உனக்கு சின்ன காயம், யாருக்காச்சும் இப்போ பெரிய காயமாகி நம்ம பிடிச்சி. ஆமாம், அது இங்கேருந்து வெளியில் போகிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. வேணாம் ப்ரோ, போயிடலாம் ப்ரோ. ஆக்சுவலாக எத்தனை இருக்குன்னு நமக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மேபி ஒன்று தான்டா. ஏன்னா பார்க்குற எல்லா உருவம் ஒரே முறை எல்லாரும் ரத்த காட்டேரி மாதிரி இருந்துச்சு அப்படியே. ஏன்னா குனிஞ்சு நடந்தது, ஒரு ரத்தத்துக்காக அலையுது. வெளியில் பார்த்து வா. எனக்கு தெரியும் இங்கே இருக்கு. எங்கே போயிடும்? ஆமாம், சீக்கிரம். ஏன்டா திருப்பி அதில் போய் மாட்டுற? சொல்லி நீயே இங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு அங்கிட்டு போகிற. அங்கிட்டு போகிற முள்ளுடா. இந்த வழியாக போடா. ஏன்டா அது வருகிற?
வாசு அடுத்து எனக்கு ரத்தம் வர போகிறோம். வேணுங்கனே வர வைக்காத போ. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. அது ஒரு இடத்துல நிக்க மாட்டேன், அங்கிட்டு இங்கிட்டுன்னு சவுண்டு போட்டு அப்படியே பாறை பறந்துட்டே இருக்கா. அதாவது நீ திரும்புகிற சைடு உன் பின்னாடி இருந்து வந்து உன் ரத்தத்தை எடுக்கணும். அதோட நோக்கம் அதுவாக தான் இருக்குது. நம்மள்ட்ட பேசுறதுக்கான அது டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதுவா ரத்த காத்து. எனக்குமே அப்படி தான் கைஸ் தோணுது. எங்ககிட்ட பேசுறதுக்காகவோ இல்லை வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் பிளட்டை மட்டுமே இன்டென்ஷனாக வச்சு நம்ம பின்னாடி வர மாதிரி இருக்குது. இது நல்லதில்லை, தேவையும் இல்லை. நம்ம அதெல்லாம் இங்கே ரொம்ப நேரம் நாங்கள் இருக்க முடியாது, கிளம்பலாம். எதுவும் இருக்குதான்னு செக் பண்ணலான்னு வந்தோம். எக்ஸ்ட்ரீமில் இங்கே ஒன்று இருக்குது, இன்னொரு நாள் வந்து பார்க்கலாம் பெர்மிஷனோட. ஓகே அவங்க வெளியே போகலாம். கைஸ் நான் உங்களுக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன், அரியானோட யூனிக்கான அந்த சாஃப்ட்வேரை மிஸ் பண்ணிடாதீங்க. டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி அரியான் சேனலை விசிட் பண்ணுங்க. அதில் டெக்ஸ்ட் பண்ணுற பட்டனை கிளிக் பண்ணி ஐம் ஃப்ரம் கிரே வுல்ஃப்ன்றதை ரைட் பண்ணி சென்ட் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட காட்டியிருந்தேன் 48K ஏர்ன் பண்ணதை. ஸோ டேக் ஆக்ஷன். மழையில் நனையுது. இல்லை வர வழியில் வந்துச்சுன்னா மழையில் நனைஞ்சிச்சுன்னா ஐஃபோன் எடுத்துக்குவோம். சரி ஓகே. காஸ்ட்லியான கேமரா இல்லை. பார்த்து நில்லுங்க, பின்னாடி வரலாம். ரொம்ப சேஃப்டியாக நில்லுங்க, பின்னாடி பார்த்துக்கோங்க. அப்போ நீ பின்னாடி பார்த்துக்கோ, ஒரு கண்ணு வச்சுக்கோ எல்லாரும் பின்னாடி. உள்ள உள்ள நான் கொஞ்சம் போகிறப்ப குண்டியில் குச்சிட போதுறாது திருப்பி வந்து ரெக்கார்ட் ஆகுதா? கைஸ் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் எதனா கேப்சர் பண்ணோன்னா நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன். சைனிங் ஆஃப். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களால் இவ்வளோ தான் இந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியும். உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இது ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா. அங்கே உள்ள வந்து இன்றைக்கி வீடியோ எடுத்தது ரொம்ப பெரிய ரிஸ்க்கு. எங்களுக்கு ஃபியூச்சரில் ப்ராப்ளம் கூட வரலாம், அதனால பார்த்துக்கலாம் தான் எடுத்துருக்கோம். ஏன்னா இந்த இடத்த பற்றி நம்மகிட்ட சொன்னாங்க, அவ்வளோ ஸ்ட்ராங்காக சொன்னாங்க. கண்டிப்பாக இங்கே இருக்க போய் பாருங்கன்னு சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இங்கே வந்துட்டு உயிரோட திரும்பி போகிறதே பெரிய விஷயம்னு சொன்னாங்க. பேயை தாண்டி இங்கே நிறைய வேறு பிரச்சனைகள் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் சில பிரச்சனைகள் இருக்குது. சரி ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். சைனிங்காக. மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீக்கிரம் இது பண்ணுவோம். கிளம்பி வேண்டாம். ஓகே தொடராத ரத்தத்தை தொடச்சிட்டேன். இல்லை ஓகே. விளாக் சேனல்ஸில் ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம், போய் மறக்காமல் பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அலிமனோட சேனல், அப்போட சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் சப்போர்ட் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப்.